வாழ வேண்டிய வயசுல எல்லாத்தையும் எழுந்து இப்படி தனியா தவிக்கிறேடி மாதிரி கொழுந்து. ஏன்ட்டியும் உன் தலையெழுத்து மட்டும் அந்த கடவுள் இப்படி தாறுமாறா படைச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. அம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, மாமாவுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. தயவு செஞ்சு நீங்க ஆள் ஆளுக்கு ஏதாவது சொல்லி என் மனசு கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க வேணா பாருங்க, மாமா எப்போ தேடி போயிருக்காருல, கண்டிப்பா வரும்போது மாமாவை கூட்டிக்கிட்டு வரதே போறாரு பாருங்க. பாவம் இந்த பொண்ணு புருஷன் மேல எம்பிட்டு உசுரா கிடக்கா. தான் புருஷன் உசுரோட இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம், அதை ஏத்துக்க முடியாம இப்படி உடலிட்டு கிடக்காளே. உயிர் இல்லாம புருஷனை கொண்டு வந்தா கூட இந்த பிள்ளை உசுறு விட்டுருவா போல இருக்கே. கடவுளே, இங்க என்ன நடக்குமோ தெரியல. பதறதே, நெஞ்செல்லாம் பதறதே. ஒன்னே ஒன்னே கண்ணே கண்ணேன்னு கஷ்டப்பட்டு வளர்த்தேடே. இப்படி கடைசியில எவன் கையில அனுப்புறதுக்கு தானா நான் இவனை ஊருக்கு அனுப்பி வச்சேன். அடியே மடி குழந்தை, உன் புருஷன் உசுரோட வரணும் தாண்டி எங்களுக்கு ஆசை. ஆனா என்ன பண்றது, உன் பூ போட்டு பறி போயிடுச்சே. இந்த சின்ன வயசுல நீ இப்படி யாரும் இல்லாம துணை இல்லாம நிக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கட்டி. மாமனார் உன் புருஷனை கூட்டிட்டு வரதுக்காண்டி போகலட்டி. அடையாள கண்டுபிடிச்சு உன் புருஷன் டெட் பாடியை தூக்கிட்டு வரதுக்காண்டி தாண்டி போயிருக்காரு. பைத்தியக்காரி மாதிரி ஏதாவது உளறிட்டு கிடக்காதட்டி. ஜம்மா போத நிப்பாட்டுங்க. நானும் அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கேன், மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. என் மாமாவுக்கு எதுவும் ஆகாது, என் மனசுக்கு தெரியும். என் மாமா என்னைய விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரத்துல எங்கேயும் போக மாட்டாரு. நீங்க வாயை முடிக்கிட்டு இருங்க. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ஏதாச்சும் நடந்திருந்தா அதுக்கப்புறம் நானும் உசுரோட இருக்க மாட்டேன். இப்படி எல்லாம் பேசுறவோ மாட்டி மறி குழந்தை, என் அம்மா இப்படி எல்லாம் பேசுதே. ஒரு கை குழந்தை உன் கையில் இருக்கு, அது முதல்ல கவனத்துல வச்சுக்க. கஷ்டப்பட்டாச்சு அந்த பிள்ளைய நல்லபடியா கரை சேர்க்கணும்னு எண்ணத்தை வச்சுக்க. அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத கண்ணே, அது நல்லதுக்கு இல்லப்பா. தயவு செஞ்சு இங்க இருந்து எல்லாரும் போக ஓன்னு ஒப்பாரி விட்டாதீங்க. இது ஒன்னும் இல வீடு கிடையாது, எங்க வீடு. பைத்த காட்சி ஏன்டி இப்படி எல்லாம் பண்றவா? மா பேசாம போயிடு இங்க இருந்து. என் மாமாவுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. கேக்கா என்னக்கா இந்த பிள்ளை இப்படி எல்லாம் பேசுது? என்னடி பண்றது, அந்த பிள்ளைக்கு அவன் புருஷனை விட்டுட்டு பிரிஞ்ச சோகத்தை தாங்க முடியாம பேசுது. பாவு சின்ன பொண்ணாச்சே, அதனால அதால தாங்கிக்க முடியல. வேற என்ன பண்ணும்? மாமா என்னங்க என்னங்க என்னாச்சு? போனீங்களா? என்னாச்சு சொல்லுங்க. எதுக்காக பேசாம இருக்கீங்க? என்னாச்சு சொல்லுங்க. அது இழுச்சு வச்சு என்னைய மன்னிச்சுட்டு பாத்துக்க. எனக்கு வேற வழி தெரியல, அதான் இப்படி பண்ணிவிட்டேன். என்னங்க எதுக்கு எது சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. விமானத்தை வெடிச்சு சேர்த்திருந்தனால எல்லாரோட உறுப்பும் தனித்தனியா வெடிச்சு போயிருக்கு பாத்துக்க. கை தனியா, கால் தனியா, தலை தனியா அப்படிதான் கிடக்கு. யாரோடைய பாடியோ அடியால காண்ட முடியல. எல்லா குத்து மதிப்பேத்தையும் பொட்டல மட்டும் கட்டி வச்சிருக்காங்க. நம்ம பையனுடைய டெட் பாடியே என்னால அடியால காண முடியல. ஏதோ ஓரளவுக்கு ஒண்ணு சில அடியாளத்தை வச்சு கண்டுபிடிச்சாலும் அதை இங்க கொண்டு வரதுக்கு எனக்கு மனசு இல்ல பாத்துக்க. நீங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால நானே தனியா கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டோமா. என்ன சொல்றீங்க? யார கேட்டு இப்படி பண்ணீங்க? எதுக்காக இப்படி பண்ணீங்க சொல்லுங்க. நான் பெத்த புள்ளியே, நான் முகத்தை பார்க்க முடியாத மாதிரி பண்ணி விட்டீங்களே, எதுக்காக இப்படி பண்ணீங்க சொல்லுங்க. எனக்கு வேற வழி தெரியலடி இல்ல சிவாஜி. பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் கஷ்டப்படுவீங்கன்னு காட்டிதான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி விட்டேன். என்னைய மன்னிச்சிருக்கீங்க சிவாஜி. இல்ல என் மாமா செத்துருக்க மாட்டாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு போய் சொல்றீங்க, நாடகம் ஆடுறீங்க. ஏமாட்டி நாடுக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லம்மா தாயே. உண்மையதாம சொல்லுறேன். நடந்ததுலாம் நினைச்சா என்னாலே ஏத்துக்க முடியல. ஆனா என்ன பண்றது, கால கொடுமை எல்லாத்தையும் நாம கடந்து போய் தானே ஆகணும். வயசான காலத்துல பெத்தவங்களை தெத்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்க கொல்லி போடுவாங்க. ஆனா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே. என் பிள்ளைக்கு கொல்லி வச்சு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். கையை கழுவிட்டு வந்திருக்கேன். நான் என்னத்தை செய்வேன்? எவருமே தெரியாத ஒரு பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு என் பொண்ணு என்ன கஷ்டப்பட போறாளோ தெரியலையே. இப்படி அநியாயமா மாப்பிள்ள மறி குழந்தை என்ன பாவம் பண்ண அவளை தவிக்க விட்டுட்டு போய் சேர்ந்துட்டீங்களே. என்னது என் மாமா செத்து போயிட்டாரா? அப்ப என் மனசு சொல்லுதில்ல பொய்யா? முடியாது, இதுக்கு மேலே நான் உசுரோடு இருக்க மாட்டேன். நான் சாக போறேன், நான் சாக போறேன். ஐயோ என்ன இந்த பொண்ணு பாட்டுக்கு இப்படி அழுதுகிட்டு ஓடுறா? சாப்பிடுறேன்னு சீக்கிரம் வாங்க, எல்லாரும் போய் காப்பாத்துவோம். ஏதாவது தப்பான முடிவு எடுக்கிறதுக்குள்ள போய் காப்பாத்துவோம் வாங்க.
அம்மாடி மர்மவுல அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவு எடுக்காதுமா, கதவு தொடுமா, எதுவா இருந்தாலும் உட்காந்து பேசிக்கலாம், கதவு தருமா மதி குழந்தை, சொன்ன கேளுமா. இல்ல, என் மாமா இல்லாத உலகத்துல நான் வாழ மாட்டேன். நான் சாக போறேன், என்னை விட்டுடுங்க. ஐயோ என்ன இன்னும் கத்திக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு வந்து வழிய விடுங்க, கதவு உடைச்சு உள்ள போவோம். என் மாமா இல்லாத இந்த உலகத்துல நான் எதுக்கு உசுரோட வாயணும்? நான் சாகதான் போறேன், என்னை விட்டுருங்க. அம்மாடி மாதிரி குழந்தை, கதவு திறமா. முடியாது, என்னை விட்டுடுங்க. எனக்கு வாழவே பிடிக்கல, நான் சாகுறேன். ஏண்டி, மாறி குழந்தை, என்ன இது? என்னடி கீழே மறவாதியா? அம்மா, என் மாமா இல்லாத இந்த உலகத்துல நான் வாழ மாட்டேம்மா. என்ன காரி இப்படி பண்ண துணிக்கவா? என்னடி முதல்ல? ஏண்டி, பைத்திய காட்சி, என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ செத்து போயிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? வாழ வேண்டிய வயசுல இப்படி சாக துணிக்கிறியே பாவி மவளே. உன்னையே இப்படி தார வாங்கறதுக்காடி நான் 10 மாசம் சுமந்து பெற்றேன் சொல்லிட்டி. எம்மா, மாமா இல்லாத என்னால சத்தியமா தாங்க முடியல. அவர் இல்லாத இந்த உலகத்துல நான் வாழ விரும்பல. கேட்டி, யாருக்கு தாண்டி வாய்க்கல கஷ்டம் இல்ல? மாப்பிள்ளை செத்தாருன்னு உன்னைய நினைச்சு நானும் தான் கஷ்டப்பட்டுட்டு கிடைக்கேன். ஆனா கை குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி நீயே சாக துணிச்சிட்டியே, அதுக்கப்புறம் அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம அந்த குழந்தை அனாதையா தான் இருக்கணும். இன்னும் அந்த பச்சை பிள்ளைக்கு அப்பா யாரு அம்மா யாருன்னு கூட அடையாளம் தெரியல, அந்த அளவுக்கு கிடக்கு. அவங்க அப்பாக்காரது அல்ப வயசுல போய் சேர்ந்து விட்டாரு. இப்ப நீயும் அந்த குழந்தைய விட்டு விட்டு இப்படி தூக்கு மாட்டிட்டு சாவரன்னு போறியே, இப்ப அந்த குழந்தை அனாதையும் கிடக்கும். கொஞ்சமாவது அந்த குழந்தைய பத்தி யோசனை பண்ணி பாத்தியா? யோசனை பண்ணியிருந்தா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டேன். எம்மாட்டி மதி குழந்தை, உன் அப்பா அம்மா நாங்க உன் அத்தை மாமா எல்லாரும் இருக்கோம்ல, அப்படி இருக்கையில நீ எதுக்கு இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க கண்ணு? இங்க பாருமா மருமகளே, என் புள்ள செத்துட்டான்னு யார் சொல்லுது? அவன் உனக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கான் பாத்துக்க. உன் மனசுல அவன் எந்த அளவுக்கு இருக்கான்னு உனக்கே தெரியும். இப்போ உன் பிள்ளை ரூபத்துல நம்ம எல்லாரும் கூட இருக்க போறது அவன் தான் பாத்துக்க. என் பையன் செத்து போன கவலையில என்னால எதுவுமே செய்ய முடியல. என் பேர பிள்ளையாச்சும் என் கூட இருக்காளேன்னு நினைச்சு சந்தோஷம் போட்டு மனசு தேத்திக்கிறேன். தயவு செஞ்சு தப்பான முடிவு எடுத்து பேர பிள்ளைய அனாதி ஆக்கிடாதுப்பா. அப்புறமாட்டிக்கு அப்பான்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாத மாதிரி அம்மான்னு கூப்பிடுறதுக்கு நீ இல்லாம போயிடுவ பாத்துக்க. அந்த கஷ்டத்தை ஏன் பேர பிள்ளைக்கு கொடுக்காதுமா. என்னத்தான் தாத்தா பாட்டின்னு ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அவன் உன் பிள்ளை பாத்துக்க. உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டானா? அப்பா அம்மா இல்லைன்னா அந்த குழந்தை அனாதுதான் சொல்லுவாங்க எல்லாரும். இங்க பாருமா மறி குழந்தை, உனக்கே தெரியும் உன் மாமனார் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களை எல்லாரும் விட்டு விட்டு 25 வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கே வந்தாரு. இந்த 25 வருஷம் நான் ஒத்த ஆளா இருந்துகிட்டு உன் புருஷங்காரனே ஊத்தி ஊட்டி வளர்த்தேன் பாத்துக்க. என் புருஷன் என்னைய விட்டு போயிட்டாரு, இதுக்கப்புறம் நான் வாழ மாட்டேன்னு நினைச்சு நானும் சாக துணிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு உன் புருஷன் இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்து ஆளாய்க்கிருப்பான்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரியா இப்போ உன் புருஷன் இல்லைன்னா என்னம்மா? உன் குழந்தை இருக்குல்ல, நாங்க எல்லாரும் இருக்கோம் உன சுத்தி. தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்காதுமா. எங்களுக்குன்னு இருக்கிற ஆறுதலை இப்போ நீயும் உன் குழந்தை நம்ம சொந்த பந்தம் எல்லாரும் இருந்தியா. நீயே இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துட்டினா அதுக்கப்புறமாட்டிக்கு நாங்க தான் ரொம்ப வருத்தப்படுவோம். என்னைய மன்னிச்சுடுங்க அத்தை. ஆண்டவன் கொடுத்த இந்த உயிரே அந்த ஆண்டவனுக்கு எப்ப சொல்லுதோ அவனே எடுத்துக்குவான். அதுக்குள்ள அவசரப்பட்டு இந்த மாதிரி தப்பான முடிவை என்னைக்கு எடுக்கக்கூடாது பாத்துக்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வேணாலும் வரும் போகும், அதை எல்லாத்தையும் சமாளிச்சு நாமத்தே முன்னுக்கு வரணும். அப்போதே நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு இப்படி முட்டாள்தனமான காரியத்தை பண்ணோம்னா கடைசியில எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு மட்டும் நினைக்க கூடாது. அதுக்கப்புறம் நமக்கு நம்மளோட குழந்தைய எல்லா கஷ்டமும் அனுபவிக்கும். அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க. நீ செத்து போயிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடாதடி, இன்னும் அதிகமாத்தி ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருக்கிற வழியை பாரு. என் பிள்ளை இல்லாதது எவ்வளவு பெரிய வருத்தம் எனக்கு நல்லாவே புரியுது. ஒரு பெத்த தாயை என்னாலே அதை ஏத்துக்க முடியல. கட்டண பொண்டாட்டியா உன்னால மட்டும் எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லு? உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. கை குழந்தை வச்சிருக்கோம், இப்படி நேற்று இருந்த மனசை இன்னைக்கு இல்லையேன்னா எல்லாருக்கும் வருத்தமாத்தே இருக்கும். ஆனா நாம எல்லாத்தையும் சமாளிச்சு வாழ்ந்துதாம்மா ஆகணும். மர்மவளை, தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்ப மறுபடியும் எடுக்காதம்மா. சரிங்கத்த, நான் மறுபடியும் இந்த மாதிரி தப்பான காரியத்தை பண்ண மாட்டேன். எல்லாரும் என்னைய மன்னிச்சிடுங்க. ஒரு முறை தூக்கு போட துஞ்சிட்டா மறுபடியும் தூக்கு போடுறதுக்கு தூண்டிகிட்டே கிடக்குமா. முதல்ல அவ தூக்கு போட்ட கயிறை கொண்டு போய் வெளியே மண்ணெண்ணெய் ஊட்டி எரிக்க, அப்பத்தியா மறுபடியும் அந்த நினைப்பு அவளுக்கு வராது. ஆமா, வசந்தி சொல்றது சரித்தியா. ஏ தம்பி, இந்த கயிறை கொண்டு வெளியே போய் மண்ணெண்ணெய் ஊத்தி எரிடா. இந்த வீட்டுல ஏற்கனவே ஒரு கெட்டது நடந்து போச்சு, மறுபடியும் இன்னொரு கெட்டது நடக்க கூடாது பாத்துக்க. சரிக்கா, நான் என்ன பாவம் செஞ்சேனோ தெரியல. சொந்த பிள்ளை முகத்தை கடைசியில பாக்குறதுக்கு கூட குடுப்பட எனக்கு கொடுத்து வைக்கல. சொந்த பந்தத்துக்கும் சொல்லி அனுப்ப முடியல. நீங்க எல்லாரும் சோகமா இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இது அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருங்க.
இழிச்சக்கா ஏதாச்சும் ஒண்ணுன்னா குரல் கொடுங்க சரிங்களா? நாங்க பக்கத்துலயே தான் கிடப்போம் சரிங்களா? சரி கிட்டி, நீங்க கிளம்பிக்க. வா சின்ன பொண்ணு போவோம்.